கோர்ட் எக்ஸாம் வந்து இந்த வருஷத்துக்குள்ள எக்ஸாம் வந்து வச்சு முடிச்சுருவாங்களா? ரிட்டன் எக்ஸாம் நடந்து முடிஞ்சிருமா இந்த வருஷத்துக்குள்ள? அப்படின்ற சிச்சுவேஷனுக்கு நினச்சிட்டு இருக்காங்க எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணவங்க. என்னதான் போயிட்டுருக்கு, என்னதான் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். எப்படி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், செப்டம்பர் மந்த்தில் எக்ஸாம் வைக்க சான்ஸே இல்லை 100% அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா டேட் அப்படின்றது ரொம்ப ஆயிடுச்சு. இப்போ தேதி செப்டம்பர் 8 ஒரு எக்ஸாம்பிள் செப்டம்பர் 10 கூட வச்சுக்குருவோமே. செப்டம்பர் 10ஆம் தேதி, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்கிறேன், ஒரு தோராயமாக இப்படி நடக்கும் அப்படி நடக்க போகுது அப்படிலாம் சொல்லலை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். செப்டம்பர் 10ஆம் தேதி போல் ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு, அப்புறம் தானே ஹால் டிக்கெட், அப்புறம் தானே எக்ஸாமு. செப்டம்பர் 10 ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு வருதுன்னா அங்கிட்டு ஒரு 15 நாள் எடுத்துக்கிடுவாங்க ஹால் டிக்கெட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு. அப்போ செப்டம்பர் 25, 26 அப்படி அந்த சமயத்தில் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வருது அப்படின்னா அங்கிட்டிருந்து ஒரு 10 நாள் கழித்து தான் எக்ஸாம் நடக்கும். அப்போ அக்டோபர் 5, 6ஆம் தேதி எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? அதாவது இப்போ இன்றைக்கி இந்த சமயத்தில் இல்லாட்டி நாளை கழிச்சு போல் உங்களுக்கு ரிஜெக்ஷன் லிஸ்ட்டு பப்ளிஷ் ஆச்சுன்னா உங்களுக்கு அக்டோபர் 5ஆம் தேதி 6ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும் அப்படின்றத சொல்ல வரேன். ஆனால் இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியலை, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். இப்படி தான் அந்த கால இடைவெளி அப்படின்றது இவ்வளோ கொடுப்பாங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதே சமயம் நம்ம கேள்விப்பட்ட வரை பார்த்திங்கன்னா செப்டம்பர் 17 வரை இந்த கோர்ட் எக்ஸாம் ரிலேட்டடாக, அதாவது கீழமை நீதிமன்ற தேர்வுக்கு அப்ளை பண்ணியிருப்பாங்களே அந்த எக்ஸாம் ரிலேட்டடாக எந்த ஒரு அப்டேட்டு வராதுன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. செப்டம்பர் 17க்கு அப்புறம் தான் அப்டேட்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. அப்போ செப்டம்பர் 17க்கு பிறகு அப்டேட்டே கிடைக்குதுன்னு வச்சுக்கிடுவோமே. உதாரணத்துக்கு நான் இப்போ சொல்கிறேன், செப்டம்பர் 19ஆம் தேதி ஒரு அப்டேட்டு கிடைக்குது, அதான் அன்றைக்கி ரிஜெக்ஷன் லிஸ்ட் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கிடுவோமே. அந்த சமயத்தில் அந்த 3rd வீக்கில் பப்ளிஷ் பண்ணுறாங்க வச்சுக்கிறோமே. அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கால இடைவெளிகளை வச்சு பார்க்கும்போது அங்கிட்டு ஒரு 15 நாள், அங்கிட்டு ஹால் டிக்கெட்டுக்கு அப்புறம் அங்கிட்டு ஒரு 10 நாள் வச்சு பார்க்கும்போது எப்படியும் அக்டோபரில் எக்ஸாம் நடந்துருது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்க முடியுது. பிகாஸ் இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் ப்ராசஸ் போகிறத பேஸ் பண்ணி, இந்த ஸ்லோவாக போகிறத பேஸ் பண்ணி, இந்த ரிஜெக்ஷன் லிஸ்ட் இந்த டைமில் வந்தால் அப்போ எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? அண்ட் அதனால் செப்டம்பர் 17 வரை நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு கிடைச்ச தகவல் தானே இது. செப்டம்பர் 17க்கு அப்புறம் தான் அப்டேட்லாம் வரும் கீழமை நீதிமன்றத்தை பற்றி அப்படிலாம் பேசிக்கிறாங்களே. ஸோ செப்டம்பர் 17 வரை கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே. இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணியாச்சு, செப்டம்பர் 17 வரை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கடையில் ஏதாவது எனக்கு ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சா கூட வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன்.